வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 30வது மேட்சான சிட்னி தண்டருக்கும் பெர்த்துக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாவே. ஸோ நீங்க இது வரைக்கும் ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒப்பீனியன் ட்ரேட் பிளே பண்றதுக்கு பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹெட் ஹெட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸாவும் நிறையவே சேவ் ஆகுது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான மேட்ச் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா சிட்னி தண்டருக்கான ஃபேவரட் கிரவுண்ட் சிட்னி ஷோ கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல் சீசன்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடத்துறாங்க. பட் அது மழையினால வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு, அதனால இதுதான் இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா நடத்த போறாங்க. பட் ரெக்கார்டு நம்ம மட்டும் பார்க்கலாம். டோட்டலா 33 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிடையாது, ஒன்லி பிபிஎல் மட்டும் பாத்தீங்கன்னா 33 மேட்ச் நடத்திருக்காங்க. அதுல 17 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 16 பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 26 இன்னிங்ஸ், 158 169க்குள்ள 22 இன்னிங்ஸ், 178 189க்குள்ள 14 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா 4 இன்னிங்ஸ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் இதுல கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க. ஆவரேஜான ஸ்கோரா 155ல இருந்து 160 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் மழை வந்ததுனால இந்த மேட்ச் பிச்சு வெதர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டா இயற்கையை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாஸ் போடுறதுக்கு முன்னாடி எதுவும் பிச்சு தரப்புல இருந்து அப்டேட் பண்ணா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட்லயும் ஏதாச்சும் ஒரு சில சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்றாங்க. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புது பிளேயர்ஸ் வந்து வச்சுதான் ஆடுறாங்க. அதனால அப்படியே எதுவும் சேஞ்ச் வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லிடுறோம். ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது அலெக்ஸ் கேல்ஸும் பேண்ட்ராஃப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுல பேண்ட்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேல்ஸை விட இந்த சீசன்ல வந்து நல்லாவே இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா அவரால் வந்து பாத்தீங்கன்னா ரன் வந்து கொடுக்க முடியும். குறைஞ்சதே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 21 ரன், அதுவும் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ பேண்ட்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியா ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயரா தான் இருக்கிறாரு. அலெக்ஸ் கேல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல சொல்ற லெவலுக்கு ஒரு ஹை ஸ்கோர் இது வரைக்கும் அவர் ஸ்கோர் பண்ணல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 40 தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல வந்து அவுட் ஆகி போயிருக்கிறாரு. மீதி ஒரு 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அலெக்ஸ் கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிச்ச அன்னைக்கு சூப்பரா ஆடுவார். பட் ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய பிளேயரா தான் இருப்பாரு நமக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டர். ஸோ இவர் வந்த நேரமா என்னன்னு தெரியல, ஒரு மேட்ச் ரன் அவுட், அதுக்கு அடுத்த மேட்ச் டக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் இவரை பொறுத்த வரைக்கும் செலக்டட் பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 15%ல இருந்து 20% தான் இவரை செலக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒருவேளை நீங்க எடுத்து அவர் வந்து ஒரு 40 ரன்ல இருந்து 30 ரன் பிளஸ் ஸ்கோர் பண்ணாலே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒலிவர் டேவிஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பிளேயர். 35 32 23 23 20 அப்படின்னு சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபேண்டசில வந்து ஒரு நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுப்பாரு. அடுத்து அலெக்ஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 46 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சிங்கிள் அப்படிங்கிற டபுள் டிஜிட்ல தான் ஸ்கோர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து டேனியல் சாம்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர் சிட்னி தண்டருக்கு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா அவர் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா மேட்சுமே பேட்டிங்கும் இருக்கு, 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்றாரு. அதனால நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்து கிரீனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். மினிமம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் போலிங் பண்ணுவாரு. ஏதாச்சும் ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் விக்கெட் அப்படி எடுக்கிற மாதிரி எடுப்பாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு அவருக்கு. கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டைம் கிடைச்சது. பட் அவர் தான் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நீங்க தைரியமா நம்பலாம். அதாவது டாப் பிளேயர்ஸ் வந்து விக்கெட் விட்டாங்க அப்படின்னா கிரீன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அடுத்து சாந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிபிஎல் பவுலர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஓவர் போலிங் பண்ணுவாரு. அடுத்து மெக்காண்ட்ரூ பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லா மேட்சுமே அவர் வந்து விக்கெட் பெருசா எடுக்கல. அடுத்து ஹேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல போலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லலாம். விக்கெட் எப்படியாச்சும் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ஷாங்கா, இவர் தான் இந்த டீமோட மெயின் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதிகமா பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல
ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரிதான் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸும் ஷாங்காவும் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர் பிளஸ் சாம்ஸுக்கு வந்து பேட்டிங் பேக்கப் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் அலெக்ஸ் கேல்ஸ், வேண்ட்ராஃப், ஹோல்கர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீன், இந்த 6 பேருக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து இவங்க வந்து பெர்த்துக்கு அகைன்ஸ்ட் ஆடுறதுனால மேபி டாப் 3 ஃபிளாப் கூட ஆகலாம், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கலாம். அதனால நீங்க வந்து மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பெர்த் வந்து ஸ்டார்டிங்ல பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாங்க பவுலிங்ல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர்த் எப்படியோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அகைன்ஸ்டா தோத்தாங்க. அண்ட் ஜாக் ராவ்லியும் அடுத்து வந்து சாம் ஒயிட் பண்ண தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாக் ராவ்லி பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா அவர் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கவே இல்லை. சாம் ஒயிட்மனும் ரொம்ப பெரிய பிளேயர் கிடையாது, ஒரு ஆவரேஜான டீசென்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். முதல் மேட்ச் அவர் விளாண்ட முதல் மேட்ச்ல 31, ரெண்டாவது மேட்ச்ல டக் அவுட்லயும் போனாரு. பட் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது கிராவ்லி வந்து கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயரா இருப்பாரு. அடுத்து ஆரன் ஹார்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயரா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 20, 85, 57, 34, 35 அப்படின்னு சொல்லி பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. அதுவும் சில மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 7th ஆப்ஷன்ல கூட போயிடுறாரு. ஏன்னா பவுலிங் வந்து பெருசா பண்ண மாட்டேங்கிறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா பிபிஎல்ல இது வரைக்கும் 2 ஓவர் மட்டும் தான் அவர் வந்து பவுலிங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை மேட்ச்ல 5 மேட்ச்ல 2 ஓவர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் பேட்டிங் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாரு. எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்றாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு மேட்சுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கேட்ச் பிடிக்கிறாரு. நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 24 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து வாங்கி கொடுக்குறாரு, எந்த ஒரு பேட்டிங்குமே பண்ணாம. ஸோ அதுவும் இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனா இருக்கு, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர் 24, 85, 29 எல்லா மேட்சுமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கோர் பண்ண மாட்டாரு. அவரோட ஆவரேஜா ஒரு 25, 32 வரைக்கும் ஆடுவார். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஹோன்லி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 15, 20 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு. பிளஸ் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 7th ஆப்ஷன்லயும் போகலாம். அதாவது கரெக்டா ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6வதுல கோன்லியும் ஹார்டியும் இருக்கிறாங்க. ஒருவேளை யாருக்காச்சும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவருக்கு வந்து ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வளவுதான் பேட்டிங் ஆப்ஷன். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆகர் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. இது வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட்சன், வேண்ட்ராஃப், டை, மோரிஸ் 4 பேருமே பெஸ்ட் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம சொன்னோம். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இருந்து சரியா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் செட் ஆகல. அடிலேட்டுக்கு வந்து பேட்டிங் வந்து செட் ஆனதுனால யாராலையுமே இவங்களால விக்கெட் எடுக்க முடியல. ஸோ ஒரு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் யாருமே எடுக்கல அப்படிங்கிறதுனால ஒஸ்ட் பவுலர் ஆயிட மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ 4 பேர் நல்ல பவுலர்னு சொன்னீங்க, ஆனா வந்து ஒருத்தவங்க கூட லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது, கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே பாருங்க சூப்பரா வந்து 4 பவுலர்ஸுமே பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சொன்னோம். பட் இந்த மேட்ச் மேபி அவங்க வந்து 4 பேர்ல அட்லீஸ்ட் 3 பேராச்சும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மஸ்ட் பிக் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆரன் ஹார்டியை ட்ரை பண்ணலாம், இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம், ரிச்சர்ட்சன், டை, வேண்ட்ராஃப் இந்த 5 பேருக்குமே நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், வேண்ட்ராஃப்ட், ஹோல்கர், கிராவ்லி, அடுத்து அலெக்ஸ் கேல்ஸ், சாம்ஸ், ஹார்டி, டை, ரிச்சர்ட்சன், வேண்ட்ராஃப், ஷாங்கா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் 2 ரிஸ்க். ஸோ இந்த 2 ரிஸ்கான பிக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்க சேஃபா போனா கூட நீங்க போய்க்கலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்போனன்ட் வந்து சாம்ஸ் தான் இந்த மேட்ச் வந்து கேப்டன். ஸோ 100 பேர் ஃபேண்டசி விளையாடுறோம் அப்படின்னா அதுல 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா சாம்ஸை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹார்டியை வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா ஒரு 85% பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷுக்குமே நல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் அடிக்காரு அப்படின்னா கூட
ஒரு 20 பாயிண்ட், ஒரு 3 கேட்ச் பிடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்தா கூட 44 பாயிண்ட். ஸோ தோராயமா ஒரு சின்ன கணக்கு, ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கு அவரால் ஈக்குவல் பண்ண முடியும். ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க ரிஸ்கா பவுலிங் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.